இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரொம்ப பழைய கேள்வி இது. நான் எப்பவும் கேட்க மாட்டேன், நான் இன்னைக்கு கேட்க வச்சிட்டீங்க. சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா பக்கத்தில் ஒரு 32 பள்ளியும் காட்டுறது. பக்கத்தில் இருக்கவங்களை கொஞ்சம் சிரித்து சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. உருன்னு முகத்தை வச்சு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? உங்கள் பல்லெல்லாம் தெரியணும், அப்போ தான் சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருங்கள். ஆமேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, ஆண்டவர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமேன். ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறாரு, நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று வசனம் சொன்னது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைனா உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. God is watching over you. உன்னை படைத்த தெய்வம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பிரதர் அண்ட் சிஸ்டர். ஆமென். பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பார்வை எப்படிப்பட்டதுன்னா மகிமையான ஒரு பார்வை. ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்குற விதமாக ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. அவர் பார்வை சம்திங் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. God is watching over you. அவரை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். சீயிங்னா என்ன, லுக்கிங்னா என்ன, வாட்சிங்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சி, லுக், வாட்ச் என்ன டிஃபரன்ஸ்? பார்க்கறது, பார்க்கறது, பார்க்கறது. யாருக்கா தெரியுமா? வித்தியாசம் சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்லாம் ரொம்ப படிக்கலாங்க. கண்காணிக்கிறது. பார்த்து கொண்டு இருக்கு. சீயிங்னா பார்க்கறது தான். சரி, சரி, ஓரளவுக்கு ஒன்று வந்துருச்சு இல்லையா? சீயிங்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ், எல்லாமே அப்படியே பார்த்துட்டே அப்படியே போவோம். அது ஒன்றும் நம்ம மனசுக்குள்ளே என்ன செய்யாது, பதியாது. அப்படியே பார்த்துட்டே எல்லாம் ஜன்னலில் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறது, ஏதோ ஒரு காரியம் அப்படி பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காமல் போயிடுறது, இதுதான் சீயிங். லுக்கிங்னா லுக் அட் தேட், கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸோடு பார்க்குறது, அது உள்ளே போகும். ஆமேன்னு சொல்லலாமா? அதுக்கு அடுத்த கேட்டகரி வாட்சிங். வாட்சிங்கிறது முழு கவனத்தோடு கூட பார்க்குறது. கிரிக்கெட் மேட்ச் வாட்ச் பண்ணேன், சம்திங் வாட்சிங், ஏதோ ஒரு ப்ளே வாட்ச் பண்ணேன், அதை முழு கவனத்தோடு என்ன செய்கிறது, பார்க்குறது. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்தில்னா வாட்சிங் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சீயிங், உன்னை சீயிங்ன்ற வார்த்தை கொடுக்கல, ஹி இஸ் லுக்கிங் அட் யூன்னு கொடுக்கல, ஹி இஸ் வாட்சிங் ஓவர் யூ. ஹல்லேலூயா. சங்கீதம், இன்னைக்கு ஒரு சங்கீதம் படித்தோம். என்ன படித்தோம்? சங்கீதம் 33. எடுத்து வசிப்போமா? 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சங்கீதம் 33, 13லேருந்து 15. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஒருத்தரையும் விடுறதில்ல ஆண்டவர். நீ ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, நீ பட்டை போட்டிருக்கியா, நாமம் போட்டிருக்கியா, கொட்டை போட்டிருக்கியா, எதுவுமே ஆண்டவர் பார்க்கறது இல்லை. எல்லாரையும் பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? மதம் எல்லாம் மனுஷன் படைச்சது, கடவுளுக்கு மதமே கிடையாது. ஆமேன். அவர் ஒருவரே தெய்வம். ஆமேன். உலகத்தை உண்டாக்கினவர், உலகத்தை படைத்தவர், சிருஷ்டித்தவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமேன். அடுத்த வசனம். தான் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து, தான் வாசமாய் இருக்கிற ஸ்தானம் பரலோகம். பரலோகத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் சொல்லுங்க, எல்லார் மேலும் சொல்லுங்க, எல்லார் மேலும் நோக்கமா இருக்கிறாரு. கண்ணோக்கமாய். என்ன நோக்கம்? கண்ணோக்கமாய் அப்படின்னா என்ன? கண்ணை வச்சு பார்க்கறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்க மேல எப்படி இருக்கிறார்னா கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஆமேன். நம்ம மேல அவர், அந்த வார்த்தை மகிமையான ஒரு வார்த்தை, கண்ணோக்கமா இருக்கிறார். அந்த கண் இப்படி போகலை, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு.
உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? நம்மளை யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையை வந்து இப்போ மாறி போச்சு பாருங்கள். கேமராவுக்கு முன்னாடி ஒரு 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 முகம், கேமரா இல்லைன்னா வேறு மாதிரி வாழ்கிறது, அப்படி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையும் கேமரா. அப்போ கேமரா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறது இருக்குது. ஆனால் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம்? ஒன்று சந்தோஷமாக இருக்கும், நமக்குன்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறாரே. ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களை விசாரிக்க யாரும் இல்லை நீங்கள் நினைக்கவே வேணாம். உங்களை வந்து வழி நடத்துக்கு யாருமே இல்லை நீங்கள் நினைக்கவே வேணாம். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த லவ் பண்ணுறவங்களாம் பாருங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன கிடைக்குமே தெரியாது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான், கொஞ்சம் வருஷங்களுக்கு தான், அப்புறம் போயிடும். அப்புறம் உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றவான். பார்த்துக்கிட்டே இருந்தவன் கொஞ்ச நாள் என்ன செய்வான்? உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்றவான். அதுதான் அந்த உலக லவ். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் நம்ம அப்பாவோட லவ் பாருங்க, அன்னைக்கு பார்த்தவர் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. தலையில் முடியெல்லாம் கொட்டிருச்சுப்பா, அப்போவும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். முடியெல்லாம் நரைச்சிருச்சுப்பா, அப்போவும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் வந்து நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நோக்கம்ன்றது ஜஸ்ட் நாட் அ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். இதுக்கு மேலே நிறைய காரியங்கள் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த காரியத்தை சொன்னேன். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம மேலே எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? கண்ணோக்கமாக இருக்கிறார். அது 15ஆம் வசனம். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். கவனமான பார்வை தான் இந்த கண்ணோக்கம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். கவனிச்சு பார்க்குறாரு பாருங்களேன், அதுதான் கண்ணோக்கமாக இருக்கிறார் சொல்லி போட்டிருக்கு. ஆமேன். அந்த பாட்டு பாடலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமேன். ரசிக்கிறீங்க நினப்பு என் மேல இருக்கு, கவனம் எல்லாமே என் மேல இருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸோ அவரோட ஃபோக்கஸ், அவரோட கவனம் எல்லாம் சொல்லுங்க என் மேலே இருக்கு. இதில் எவ்வளோ ஒரு பெரிய ப்ரெஷியஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ப்ரைடு இல்லை, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு தைரியம். ஆமேன்னு சொல்லலாம். என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் தூங்குனா கூட அவர் என்ன செய்யறதில்ல, தூங்குறதில்ல. ஆமேன்னு சொல்லலாமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஆமேன். உங்களை தூங்க வச்சுட்டு அவர் பக்கத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமேன். அந்த அதிகாரத்திலே சொல்லியிருக்க, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் nobody can understand it. ஆமேன். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறது நமக்கும் அவருக்கும் தான் புரியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 34:21. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழியை நோக்கி இருக்கிறது. அவருடைய நடைகளை எல்லாம் அவர் அப்ப அவர் எதுக்கு பார்க்கறாருன்னா, உன் நடை எப்படி இருக்குன்னு பார்க்கறாரு. அப்படின்னா வாக்கிங் ஸ்டைல் கிடையாது, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு அவர் பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் பார்க்கறாருன்னா அநேகருக்கு சந்தோஷம். ஆமேன். சில பேருக்கு பக்கு பக்குன்னு பயம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னா உங்களுக்கு சந்தோஷம் வருதா இல்லை பயம் வருதா? அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உண்மை. சர்ச்சில் மட்டும் உங்களை பார்க்கல, வீட்லேயும் உங்களை பார்க்குறார். வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் டிவி பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் வீட்லேயும் அவர் பார்க்குறாரு. எவ்வளோ நேரம் மற்றவங்க கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத கதை பேசுகிறீங்களா பார்க்குறாரு.
ஆமென் சொல்ல. உன் நடையை அவர் கவனிக்கிறார். சங்கீதம் 66:7. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஜாதிகள் மேல் நோக்கமா இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஆமென் சொல்லலாமா? அவர் பாருங்க, அவர் என்றென்றைக்கும் அவர் கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமா இருக்கிறது. இப்படி நிறைய காரியங்களை நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வேதத்தில் பார்க்கலாம். 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்று, ஏலி அன்னாளை அப்படியே பார்த்துட்டு இருந்தான், கவனித்து பார்த்தான். ஆமென் சொல்லலாமா? ஏன் கவனித்து பார்த்தாரு? 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 1:12. கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறார். அன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் சர்ச்சில் வெகு நேரம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியர் ஏலி அப்படியே பார்க்குறார். வாய் மட்டும் என்ன பண்ணுது? அசையுது, ஆனால் சத்தம் வரல. பார்த்தோன்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னா 14ஆம் வசனம் வாசிங்க. அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? நல்லா குடிச்சிருக்கா அப்படின்னு. முதல் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியல, 13 வாசிங்க. அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. சத்தம் கேட்கல. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. ஆமென் சொல்லலாமா? ஏலி யார்? ஒரு பிரதான ஆசாரியன். ஆனாலும் அவர் கரெக்டாக என்ன பண்ண முடியல, அந்த அவருடைய சபையில் இருக்க விசுவாசியை ஜட்ஜ் பண்ண முடியல. அவர் பார்த்துட்டாரு, இந்த மாதிரி குடிச்சிருச்சு, காலையிலே குடிச்சிட்டு வந்து சர்ச்சில் உட்காந்து பேசி ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் உட்காந்து பண்ணுது போல, உன் குடியை உன்னை விட்டு விளக்கு அப்படின்னு கத்துறாரு, கடிந்து கொள்றார். ஆமேன்னு சொல்லலாமா? ஊழியக்காரர் கண்டிந்து கொள்வாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனால் நான் நினைக்கிறேன், இவர் இங்கே கடிந்து கொள்றாருல, அவங்க பிள்ளைங்கிட்ட கடிந்து கொள்ளணும்ல. பிள்ளைங்கக்கிட்ட விட்டாரு, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு பிள்ளைங்களை கடிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தான் கடிந்து கொள்ள முடியும். பக்கத்தில் இருக்கிறவங்க கடிந்து கொண்டாங்கன்னா, திட்டினாங்கன்னா நீங்கள் சண்டைக்கு போயிடுவீங்க. என் பிள்ளைய நீ எப்படி திட்ட போச்சு? என்னைக்கு இப்போ வந்து டிசிப்ளினே பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா என்ன வந்துச்சுன்னா, ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது. நம்ம வாங்கின அடியெல்லாம் என்ன சரியான அடி அடித்தாங்க எங்கள் ஆசிரியர்கள்லாம். இப்போல்லாம் அடிக்க முடியுமா? திட்டக்கூட முடியாது. எப்போ அப்படி ஆச்சோ, டிசிப்ளின் 0 ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினே பார்க்க முடியல. எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக மாறிப்போச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? அதுங்க பிடிக்கிற ஆட்டம், அதுங்க பண்ணுற அநியாயம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. பிள்ளைங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏலி சரியாக நிதானிக்கலை. அவன் குடிச்சிருக்கான்னு நினச்சிட்டான். அவனுக்கு வந்து பார்த்துட்டான், அவன் மேலே உத்து பார்க்குறான், குடிச்சிருக்கான்னு நினச்சிட்டான். அதே யோபு 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. 8-10. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்ப ஆண்டவர் பிசாசை பார்த்து கேட்கிறாரு. பிசாசு என்ன பண்றானா, உலகத்தெல்லாம் சுத்திட்டு தேவ சமூகத்துக்கு வரானா. நல்லா கவனிங்க. பிசாசு சர்ச்சுக்கு வரமாட்டான்லாம் நினைக்காதீங்க. பரலோகத்துக்கே வரானா, சர்ச்சுக்கும் வருவான். ஆமேன்னு சொல்லலாமா? சர்ச்சுக்கு வர எல்லாருமே தேவ தூதர்கள் கிடையாது. சில பிசாசும் இருக்கும், ஆனால் நம்ம பயப்பட வேண்டாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம பார்க்க வந்தது அவரை. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. பிசாசு வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனா என் பிள்ளையாக யோபு மேலே கவனம் வச்சிட்டியா அப்படிங்கிறாரு. ஆமேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, பிசாசு கவனம் வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் யோபு மேலே கவனம் வச்சது அது அதை விட அதிகம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நோக்கமா இருந்தார் யோபு மேல். அதனால தான் சொல்றார், பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லைப்பா. என்ன ஒரு சாட்சி பாருங்க. ஆமேன். படைத்த கடவுள் நம்மளை பற்றி கொடுக்குற சாட்சி. இவனை போல ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. எங்கள் ஸ்கூலில் போன வாரம் தான் எனக்கு எப்பவுமே ஆப்போசிட்டாக இருந்த ஒரு டீச்சர் அவன் வந்து சொன்னான், பல பிரச்சனை, பல போராட்டம், பயங்கர அடிப்பட்ட பிறகு சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஒருத்தர் கூட நான் பார்க்க முடியாது. உலகத்தில் எல்லாருமே உங்களை மாதிரி மாறிட்டா பிரச்சனையே இருக்காது. ஹல்லேலூயா. அதுதான் வேதம்.
வேதத்தின் படி நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. யூனிக்காக கர்த்தர் உங்களை வச்சிருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இப்போ 2 விதமான பார்வை இங்கே பார்க்குறோம். 2 விதமான ஒரு நோக்கத்தை பார்க்குறோம். ஒன்று, மனுஷனை பார்க்குற விதம் எப்படி இருக்குன்னா தவறான புரிந்து கொள்ளுதலை கொண்டு வருகிறது. மனுஷன் உங்க மேல நோக்கமா இருக்கிறது தவறான புரிதலை கொண்டு வருகிறது. ஆனா தெய்வம் உங்க மேல நோக்கமா இருக்கிறது சரியான புரிதலை கொண்டு வருகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? எப்படிங்க சொல்றீங்க? ஏலி அண்ணால பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கர்த்தருடைய தாசனா இருந்தோம், பிரதான ஆசாரியனா இருந்தோம், சீஃப் பாஸ்டரா இருந்தோம், தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா பிசாசு இது யோபுவை குறித்து ஒரு இதோட வரான் பாருங்க, ஏதாவது பண்ணணும்னு வரான். ஆனா கர்த்தர் யோபுவை குறித்து சரியாய் சொன்னார். அடுத்த வசனத்துல பார்த்தா பிசாசு சொல்லுவான், நீங்க அவனை சுற்றிலும் வேலி அடிச்சிருக்கீங்க, அதனால அவன் உத்தமத்துல இருக்கான். அப்போ ஆண்டவர் சொல்ல, பரவாயில்ல உன் இஷ்டத்துக்கு செய், ஆனாலும் அவன் உத்தமத்தில் இருப்பான்றாரு. ஆமேன். எவ்வளோ அழகான புரிதல் பாருங்க. உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாருன்னா சும்மா பார்த்துக்கிட்டு ரசிக்கிறதுக்கு இல்லை, உங்கள் மேலே புரிஞ்சு வச்சுருக்கிறாருங்க. அவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஆமேன். நல்லா 40 வருஷம் கல்யாணம் ஆன கப்புள்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் என் வீட்டுக்காரை புரிஞ்சுக்கவே முடியலன்னு அந்த அம்மா சொல்லும். அவர் சொல்வார், என் பொண்டாட்டி ஒரு புரியாத புதிர் அப்படின்வாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொரு மனுஷங்கள் புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் கர்த்தர் உங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து புரிந்து வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில நேரம் நானே என்ன புரிஞ்சுக்க முடியாது, நம்மை புரிந்து கொள்றதே ரொம்ப அதிசயமா இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை சரியாய் புரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ மனுஷன் பார்க்கிறது சரியான புரிதல் அல்ல, தெய்வம் நம்ம பார்க்கறது சரியான புரிதல். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் அதே 33 18 19 வாசிங்க. அதே 33 சங்கீதம் 18 19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. 2 காரியத்துக்காக கண் நோக்கமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. 1 விடுவிக்க, சத்தமா சொல்லுங்க. 2வது காக்க. சொல்லுங்க, விடுவிக்க, காக்க. எதுலேருந்து விடுவிக்கனா? மரணத்திலிருந்து விடுவிக்க. எப்படி காக்கனா? உயிரோடே காக்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? யோசிச்சு பாருங்க, எத்தனை வியாதி, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் உங்களை உயிரோட கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறாருன்னா அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு அவர் மட்டும் காக்கலைன்னா நீங்க உயிரோட இன்னைக்கு இருந்திருக்க மாட்டீங்க, என்னையும் சேர்த்து. ஹல்லேலூயா. பல முறை நான் மரணத்தை தொட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் இன்றைக்கி என்னை உயிரோடு ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறான்றதான் உண்மை. ஹல்லேலூயா. நேற்று ஆயத்த ஜெபத்தில் ஜெபிக்கும் போது பிரதர் ஜெபிச்சார், சிஸ்டருக்கு விரோதமாக பிசாசு பயங்கரமாக கோவமாக இருக்கான், அது உண்மைதான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதுனால மட்டும்தான் இன்றைக்கும் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஹி இஸ் வாட்சிங் ஓவர் யூ. டெல், ஹி இஸ் வாட்சிங் ஓவர் யூ. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிப்போம். 3 காரியத்தை நம்ம இப்போ போல் பார்க்க போகிறோம். 1, ஏன் கண்ணோக்கமாக இருக்கிறார்? சங்கீதம் 13:3. ஏன் கண்ணோக்கமாக இருக்கிறார்? வை? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். போதும், ஒரு ஆமென் சொல்லலாமா? நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். ஹல்லேலூயா. எனக்கு பதில் அருளும். நம்மளை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறதுக்கு இந்த 2 காரியம் இப்போ நம்ம பார்த்தோம்ல. 1 விடுவிக்க, இன்னொன்று காக்க. ஆமென் சொல்லலாமா? 1 என்னது? விடுவிக்க, இன்னொன்று காக்க. இதுக்காக தான் நம்மளை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த டாப்பிக்கை மேலே போட்டுக்கோம். ஏன் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார்? என்னை விடுவிக்க, என்னை காக்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்க. 2வது காரியம், யார் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார்? சங்கீதம் 34:15.
சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. யார் மேலங்க? நீதிமான்கள். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மற்றவங்களெல்லாம் சாப்பிடலையா? காலையில் 10 நாளாக சாப்பிடலையா? சத்தமாக சொல்லுங்க. நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அதே இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 15:3. தேங்க்யூ ஜீசஸ். 15. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவர் கண் எங்க இருக்குன்னே தெரியாது. ஒரு கேமராவாவது ஒரு இடத்துல தான் இருக்கும், ஆனா கண் எல்லா பக்கத்துலயும் இருக்கும். ஆனா இது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் எப்போதும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாவம் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் யோசேப்பு பண்ணாரு. உனக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதம் நான் பாவம் செய்வது எப்படின்னார். அங்கே யாருமே இல்லையே, ஆனால் அவனுக்கு தெரியும் somebody is watching over me. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு யோசேப்பு கர்த்தருடைய சமூகத்தில், இத்தனைக்கும் அவன் புறஜாதியான ஒரு ஊரில் இருக்கிறான், ஒரு புறதேசத்தில் இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவரோட மேலே அவர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறார்ன்ற எண்ணம் அவனுக்கு போகவே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது? யார் பார்க்குறா அப்படின்ற எண்ணம் இருக்கா? இல்லை கர்த்தர் பார்க்குறாருன்ற எண்ணம் எப்பொழுதுமே இருக்குதா? ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ உங்களுக்கு எப்போதுமே இருக்க வேண்டிய எண்ணம் என்னன்னா, கர்த்தர் என்னை காண்கிறார். ஹல்லேலூயா. நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படின்னா என்னென்னா, அவர் அப்படி வகையாக இருக்கிறாரு. நல்லவன் யார், தீய செய்கிறது யாருன்னு வகையாக இருக்கிற தேவன். ஆமேன்னு சொல்லலாம். நல்லது செஞ்சேன்னா ஆண்டவருக்கு தெரியும். நீ தீய எண்ணம் வச்சிருக்கீன்னா அதுவும் கர்த்தர் அறிவார். எதை செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, எதுக்காக செய்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், அன்னதானம் பண்ணலாம், நீங்கள் நல்லது செய்யலாம், அப்படி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டிங்கன்னா என்ன புண்ணியம்? ஹல்லேலூயா. இன்றைக்கு தயிர் சாதம் ஊறுகாயும் வழங்கப்படும். எதுக்கு போஸ்ட்டு? அது நீ கொடுக்குற தயிர் சாதம் ஊறுகாய்க்கு ஒரு போஸ்ட் வேறு இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லலாமா? சில காரியம் ஆண்டவர் நம்மளை பார்க்குறான்னு மட்டுமே நம்ம செய்யணும். மன்னிச்சிருங்க, சில காரியம் இல்லை, எல்லா காரியத்தையும். அநேக நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். கர்த்தர் பார்க்குறான்ற எண்ணம் இல்லாமல் மனுஷன் பார்க்குறான்ற எண்ணம். நல்லா கவனிச்சு, மனுஷன் பார்க்குறது தவறான புரிதல், கர்த்தர் பார்க்கிறது சரியான புரிதல். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களை தூரத்திலிருந்தே அறிகிறார். அப்போ தூரத்திலேயே ஆண்டவர் பார்த்துடுறாரு. உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாருன்னா உன் வழிகள் என்ன, உன் நடக்கைகள் என்ன, உன் சிந்தனை என்ன, உன் செயல்பாடுகள் என்ன, என்னென்ன வாழ்க்கையில் செய்கிற என்னென்ன காரியங்களை நீ எல்லாம் கற்றுக்கொள்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னையிலிருந்து ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வேணும். என்னை எப்பவுமே பார்த்துட்ருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவருக்கு மறைவாக நான் எங்கேயும் போயிட முடியாது. பாதாளத்தில் போனாலும் அவர் அங்கேயே இருக்கிறார். இருளும் வெளிச்சமும் அவருக்கு சரி. இருள் வேற, வெளிச்சம் வேற இல்லை. நமக்குலாம் லைட்டு போட்டால் தான் கண்ணு தெரியும், அவருக்கு லைட்டு போடாமையே கண்ணு தெரியும். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவருக்கு எப்போ எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லா திசையிலிருந்தும் பார்க்குறாராம். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். மூன்றாவது ரொம்ப எஃபெக்டிவான பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட் முடிச்சிட்டோம். 2 பாயிண்ட் என்னெல்லாம் படித்தோம் பாருங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் கண்ணோக்கமாக இருக்கிறார்? எதுக்கு? விடுவிக்க, காக்க. அப்புறம் யார் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார்? நீதிமான்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்க. நீ நீதி செய்கிறியா? உத்தமனாய் நடக்கிறியா? கர்த்தருடைய வழியில் நடக்கிறியா? வசனம் என்ன சொல்லுது? 119:1 சங்கீதம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ நடக்கையே ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார் உங்களோட இது. இன்னும் கடைசி மூன்றாவது, எதற்காக கண்ணோக்கமாக இருக்கிறார்? ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. எதற்காக அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார்னா, அவருடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணம், காட்ஸ் பிளான், கர்த்தருடைய திட்டம், டிவைன் பிளான் உங்கள் மேலே இருக்கிறதுனால உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு.
மற்றவங்களுக்குலாம் எதுவும் நடக்காது. நீங்கள் ஒன்று சொல்லிட்டா மட்டும் டக்கு டக்குன்னு நடந்துடும். உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவருக்குன்னு ஒரு பெரிய திட்டம் இருக்குது, டிவைன் பிளான். அதில் நான் யார் என்பதை அறிந்து கொள்கிறது தான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற பர்பஸ். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டோடைய திட்டம் ரொம்ப பெருசு. சத்தமாக எல்லாம் சொல்லுங்க பார்க்கணும். அவருடைய திட்டம் ரொம்ப ரொம்ப பிக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ரொம்ப பெருசு. அதில் நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளணும். நீங்கள் எதுக்கு சபைக்கு வரீங்கன்னா இதுக்கு தான் வரீங்க. சபைக்கு வந்தால் ரொம்ப நேரம் ஆகுதுங்க, போர் அடிக்குதுங்கன்றதுக்காக இல்லை. சபைக்கு வரும்போது அவர் உங்கள் மேலே வச்ச நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அவரை ஆராதிக்கிற நீங்கள் கர்த்தர் உங்களை கண்ணோக்கமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, என் மீது நோக்கமாய் உள்ளார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் நோக்கமாயுள்ளார். அவர் அறிவார் உன்மேலே நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், உன்மீன் சுமக்கின்றவர். சொல்லலாமா? காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மேலே சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஆமென். உன்மேலே நோக்கமாயுள்ளார். எஸ் லார்ட். நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறதற்கு ஒரு காரியம், உங்க மேல வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. உங்க மேல நோக்கமா இருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குப்பா. அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. இட்ஸ் a divine plan. தெய்வீக நோக்கம். ஆமென். அந்த தெய்வீக நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுறதற்கு உங்க மேல நோக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல பர்பஸ் ட்ரிவன் லைஃப் அப்படின்ற புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். சரியான ஒரு புஸ்தகம். 6 நாள் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 7வது நாள். 3வது பாடத்தில் ஃப்ளாட் ஆகிட்டேன். அப்படி ஒரு வார்த்தையும் வசனமும் இதை படித்து ஒரு காலத்தில் நான்லாம் ரொம்ப வாலிப பொண்ணாக இருக்கும்போது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் பாஸ்டர். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே சுத்தமாக மறந்து போச்சு. திருப்பி ரெனியூ பண்ணும் போது அவ்வளோ நல்லா இருந்துக்கு. ஸோ அதுலேருந்து நான் பிரசங்கம் பண்ணல, ஏன்னா அது நீங்கள் திருப்பி படிப்பீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் அதுலேருந்து பல வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ எனக்கு அந்த நோக்கத்தை டச் பண்ணாமல் இருக்கவே முடியலை. ஏன்னா அவர் நம்ம மேலே வச்சுருக்க நோக்கம் வந்து இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி. ஏதோ இன்னைக்கு முளைச்சி நாளைக்கு அடுப்பில் போகிற புல் இல்லைங்க. நீங்கள் செடி இல்லை, ஒரு விலங்கு இல்லை, மனுஷனை படைச்சிருக்கார் ஆண்டவர்னா யுக யுகமாக அவரோட வாழ போகிறோம். அநேகருக்கு இந்த சத்தியம் தெரில, அவங்களுக்கு கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம யுக யுகமாக இருக்க போகிறோம், நித்தியமாக வாழ போகிறோம். நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற நோக்கம் இந்த வாழ்க்கையோட முடிவடைகிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலே முடிஞ்சிரும், பெரிய வெற்றி பெற்றுட்டேன்னா முடிஞ்சிரும் நினைக்கிறது தவறு. இட் வில் கண்டினியூ. இந்த உலக வாழ்க்கைன்றது இதுதான் நிரந்தரம்னா கிடையாதுங்க. செத்த பிறகு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. இது வெறும் பாதை தான். நீங்கள் நித்தியத்துக்கு போகிறதுக்கான பாதை இது. இதில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் பரலோகம் போவீங்களா இல்லை நரகம் போவீங்களா தீர்மானிக்கப்படும். ஆனால் இந்த பூமி உங்களுக்கு சொந்தம் இல்லை. பூமியில் உள்ள ஒன்றுமே உங்களுக்கு சொந்தமாக போகிறதும் இல்லை. கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சி படித்து உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கோ எவனுக்கோ சேர்த்து வச்சு தான் போகிறீங்க. ஹல்லேலூயா. எதையும் கொண்டுட்டு போகவே முடியாது. ஆமேன்னு சொல்லலாம். நீங்கள் அனுபவிக்கலாம், அவ்வளோதான்.
ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு பணக்காரவங்க ஒரு பங்களா கட்டியிருந்தாங்களாம் ஏதோ ஒரு கண்ட்ரியில், ஒரு யூகேவா ஏதோ ஒரு கண்ட்ரியில். அப்போது இவங்க ஹாலிடேஸ்க்காக அங்கே போய் ஸ்டே பண்ணும்போது ஒரு பாஸ்டர் குடும்பம் போய் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்கள் வீடு மாதிரி நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். போய் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கான், வித் ஸ்விம்மிங் பூலு எல்லாமே. அப்படியே ஒரு வாரம் அவங்க ஸ்டே பண்ணாங்களாம் எல்லாமே. ஆனால் அவர் சொல்கிறாரு, இது நம்முடையது இல்லை, இதெல்லாம் ஒரு வாரம் அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தர் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்து வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுதாங்க லைஃப் சீக்ரெட்டு. இந்த உலகம் நமக்கு இருக்கிற வீடு பொண்ணு பொருள் எல்லாம் நம்முடையது இல்லை, இதை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என்னைக்கு நம்ம போவோம்னு தெரியாது, போனோன்னு முடிஞ்சிரும் இல்லைங்க, நோக்கம் தொடருது. உங்க மேல வச்சிருக்கிற தேவ திட்டம் இந்த உலகத்தோட முடிகிறது இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி கண்டினியூட். யுக யுகமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அங்கே தான், இதை தான் அங்கே பிரதிபலிக்க போகிறீங்களா? அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பொக்கிஷமாக அந்த புத்தகம் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக படிப்பீங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறது என்னென்னா, அவருடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுறதற்காக. இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணுன்றதை மாத்திரம் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் உள்வாங்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் உள் வாங்குறீங்களா? எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கீங்க? எத்தனை பிரேக் த்ரூ கேட்டிருக்கீங்க? எத்தனை வாக்குத்தத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க? எத்தனை தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு? ஆர் யூ டேக்கிங் இட் இன்? ரிசீவ் பண்ணுறீங்களா? உள் வாங்குறீங்களா? இன்னும் மெத்தனம், இன்னும் 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 அவர் அவர் பிளானுக்குள்ளே வந்துட்டிங்களா அப்படின்னு தெரியாமல் அநேகர் அந்த பார்டர் லைனில் நிற்கிறீங்க பாருங்கள். பார்டர் லைனில் நின்றுட்டு இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுக்கப்படுற வார்த்தையை உள்வாங்குங்க. உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். சும்மா யாரும் இதுக்குள்ளே வர முடியாது. தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க. வார்த்தையை உள்வாங்குங்க. உள்வாங்காத பட்சத்தில் அது உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. 3 வேர்டு பார்த்தோம்ல, நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? சி, லுக்கு, வாட்ச். 3 பார்த்தோம். அப்போ இதில் உள்வாங்கிறதுக்குன்னு சிலது இருக்கும். சீனா சும்மா மேலோட்டமாக, லுக்குனா கொஞ்சம் அப்படி ஃபோக்கஸோட, வாட்ச்னா நல்லா பார்க்கறது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்யணும்? உள்வாங்கணும். ஹல்லேலூயா. ஆமென். உள்வாங்காத பட்சத்தில் தேவ நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? நிறைவேற முடியாது. அவர் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கார். ஆனால் அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா, நீங்கள் உள்வாங்குறீங்களா? வேதம் சொல்லுது, லீதியால் இதை பார்க்கும்போது, லீதியால் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தா, பவுல் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் கேட்டுக்கிட்டு இருந்த லீதியாளுக்குள்ள இருதயம் என்ன செஞ்சுச்சான்? திறக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். God opened the heart of Lydia. ஆமென் சொல்லலாமா? எப்போங்க திறக்கிறாருன்னா, உள்வாங்கும் போது திறக்கிறாரு. பிரசங்கத்தை சும்மா அப்படி கேட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களா? அத்தனை பேரும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிடுவேன் யார் யாருக்கு உள்ளே போகுது, யார் யாருக்கு வெளியிலே நிற்குது, யார் யாருக்கு லைட்டாக போகுது, எல்லாத்தையும் எனக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லலாமா? எனக்கு தெரியும். நான் பெரிய ஆள் இல்லை, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் குட் டீச்சர் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்க முடியும். நான் ஸ்கூலில் பாடம் எடுக்கும்போது சொல்லுவேன் பசங்கிட்ட, யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எடுத்து முடிச்சு டக்குன்னு பேரை சொல்லி சொல்லி கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அது நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தால் படிக்க எனக்கு தெரியும். அதுங்களுக்கு உள்ள என்ன செய்யலை? போகலை. ஹல்லேலூயா. பிசாசு அதில் கவனமாக இருப்பான். வார்த்தை வர்றதும் இல்லை, நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க, யாருடைய பிரசங்கத்தை கேட்குறீங்க, எப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, உள்ளே போகுதா? ஹல்லேலூயா. வார்த்தையை வாசிக்கிறீங்க, நல்லது, அது உள்ளே போகுதா? வீட்டுக்கு ஃபாதர் வந்திருந்தாங்க, பெர்க்மன்ஸ் ஐயா. அப்புறம் பாஸ்டர் வந்து ஃபாதருக்காக ஜோம் பண்ணார். ஒருத்தர் வந்து சும்மா அவரை டக்குன்னு ஜோம் பண்ணார். ஆனால் அவர் ஜோம் பண்ணும் போது நான் நினச்சேன், ஃபாதருக்கு போய் இவர் ஜோம் பண்ணுறாருன்னு மனசில் தோணுச்சு. ஆனால் கண்டிப்பாக எல்லா ஊழியர் காலங்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும்.
நான் ஜெபிக்கிறேன் ஃபாதர் அப்பாக்காக. அப்போ அவர் மேலே என்ன சொல்கிறது, அவர் பக்கத்தில் நின்று அவருக்காக ஜெபிக்கிறார். ஆனால் ஃபாதர் அப்பா பெருசாக நீ யார் எனக்கு ஜெபிக்கிறதுன்னு நினைக்காம, லார்ட் ஐ ரிசீவ் இட் லார்ட், ரிசீவ் பண்ணுறப்பான்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் சொன்னார் பாருங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்மளும் செய்ய வேண்டியது அது ஒன்று தான். இங்கேருந்து வார்த்தை வரும்போது, இங்கேருந்து தரிசனம் வரும்போது, இங்கேருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரும்போது ரிசீவ் பண்ணுறேன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லலாமா? எனக்கு உள் வாங்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது அது உங்களுக்குள்ளே போகும். எஸ், ஹல்லேலூயா. சில பேர் எஸ் லார்ட் அப்படின்வாங்க. ஆமென். ஆமென்னா அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். இவங்க எதுக்கு ஹல்லேலூயா சொல்கிறாங்க, இவங்க எதுக்கு ஆமேன்னு சொல்கிறாங்க, அதுக்கெலாம் ஒரு அர்த்தம் இருக்குப்பா. ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ரிசீவ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ டோன்ட் ரிசீவ் பிரயோஜனம் இல்லை. பிசாசு என்ன பண்ணும், நீ ரிசீவ் பண்ணாதபடி உன்னை தூங்க வச்சிரும் சில நேரம். இப்போல்லாம் யாரும் நம்ம சபையில் தூங்குறதில்ல. அதுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். ஏன்னா போடுற ஏசிக்கு அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு முன்னாடியெல்லாம். ஆனால் இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய மகிமையின் பிரசனம் நமக்குள்ள, நம்ம மேலே, நம்ம வருகிற இடத்துல எல்லாம் நிலைத்திருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ உள் வாங்கிக் கொள்ளணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போமா? லூக்கா 2:19. Thank you Holy Ghost. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். சங்கதியெல்லாம் இருதயத்துல வச்சு சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. அந்த காலத்துலாம் சங்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கதி கேட்டியா அப்படின்னா என்ன, செய்தியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் மனசுக்குள்ளே வச்சு சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. இதுதாங்க உள் வாங்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வார்த்தை வரதெல்லாம் அப்படியே விட்டுறாதீங்க. சில பேர் ஊழியக்காரங்க தலையில் கை வச்சு ஜெபிக்கிற வார்த்தை கவனமாக கேளுங்க. அது ஊழியக்காரன் வாயிலேருந்து வர்றதில்ல, கர்த்தர் வாயிலேருந்து வர்றது. அவர் வாயிலேருந்து கொடுக்கறது தான் ஊழியக்காரர் வாயில் வைக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படி வார்த்தை வரும்போது உள் வாங்கிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்குது பார்த்தியா, இதுக்கு தான் சொல்கிறாங்க அங்கே அப்படி நினைக்காதீங்க. வீட்டுக்கு போய் சொல்கிறது பார்த்தியா, உனக்கு பிரசங்கம் பண்ணாங்க பார்த்தியா இன்னைக்கு, நீ தான் அப்படி பண்ணுற சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. இது எனக்கு வருதுன்னு நினைங்க. இது எனக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் யாரா வேணா நீங்கள் இருக்கலாம், நீங்கள் எந்த ஊராக இருக்கலாம், நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் வயசில் எந்த வித்தியாசம் இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக கூட இருக்கலாம். வார்த்தையை உள்வாங்கிறதுக்காகவே ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? அதே 51ஆம் வசனம், அதே அதிகாரம், லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்திலிருந்து சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார், இயேசுனுடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். தான் வயிற்றுல வந்த குழந்தைய குறித்த சங்கதி எல்லாம், இயேசு கிறிஸ்துவ குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் அவ தாய் இருதயத்தில் வச்சுக்கிட்டா. இந்த பிள்ளை இந்த மாதிரி மாறும். ஹல்லேலூயா. என் பிள்ளை அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற்றும். என் பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ நம்ம இருதயத்தில் வைத்து உற்றக்கூடாது, வைத்து கொண்டாள். ஹல்லேலூயா. இதான் உள் வாங்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேறாத சில காரியங்கள் நிறைவேறணும்னா வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளுங்க. அதை அப்படியே விட்டுறாதீங்க. இட் இஸ் நாட் ஈஸி. 3 காரியத்தை உள்வாங்கிக்கணும். என்னென்னா வார்த்தையை உள்வாங்கிக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், வார்த்தை. 3வது என்னென்னா தீர்க்க தரிசனங்களை உள்வாங்கிக் கொள்ளணும். ஆமேன். 3வது அபிஷேகத்தை உள்வாங்கிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. தாவீதை பிடிச்சி அப்படியே அபிஷேகம் பண்ணும் போது அதை என்ன செஞ்சுக்கிட்டார்? அவர் உள்வாங்கிக்கிட்டார். ஹல்லேலூயா. விதைகள் ஆண்டவர் சொல்கிறார்ல, 4 விதமான விதை. அதில் மேலாட்டமாக முதல் விதை என்ன பண்ணுது பிசாசு? அப்படியே எடுத்து போட்டுருது. 2வது கல்லில் முளைக்குது, அதுவும் வீணாக போயிடுது. 3வது முள்ளில் முளைக்குது, அதுவும் சரியாக வளர முடியல, ரீச் பண்ண முடியல, கோல் எடுக்கலை. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற கோலுக்கு நீங்கள் வரல. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது 4வது ஒரு விதை இருக்குது பாருங்கள். நல்ல நிலத்தில் இருக்க விதை தான்
100 மடங்கு பலனை கொடுக்க அதுக்கு முடிஞ்சிச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏன்னா உள் வாங்கிக்கிச்சு வார்த்தைய. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த நல்ல நிலம் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, கொடுக்கப்பட்ட வார்த்தையை உள் வாங்கிக்கிச்சு பாருங்க. மற்ற நிலம்லாம் உள் வாங்கலை, கொஞ்சம் வளர்ந்துச்சு, கொஞ்சம் உயர்ந்துச்சு, பின்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து 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 அழிஞ்சு போச்சு. ஆனால் எந்த நிலம் நல்லா உள் வாங்குச்சோ அந்த வசனம் நல்லா வளர்ந்து சிலது 30, சிலது 60, சிலது தான் 100 மடங்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ இந்த வார்த்தை எல்லாருக்கும் போகுதுல்ல, இந்த வார்த்தையை உள்வாங்கிறவங்களுக்கு நிச்சயமாய் பல மடங்கு ஆசீர்வாதம், பல மடங்கு பலனை கர்த்தர் நிச்சயம் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20லேருந்து 22 வாசிங்க. நீதிமொழிகள் 4:20லேருந்து 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ள காத்துக்கொள். இதுதான் உள்வாங்கிறது. அப்புறம் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க. வார்த்தையை உள்வாங்குற உங்க உடம்புல ஜீவன் உண்டாயிருக்கும். உங்க உடல்ல ஆரோக்கியம் வரும். உங்க வார்த்தை எங்க தெரியுமா போகும்? உடலுக்கு போகும். இந்த வார்த்தை ஆத்மாவுக்கு போகும். இந்த வார்த்தை ஆவிக்கு போகுங்க. ஆமென். நமக்கு எப்படி இருக்குன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம், இது உள்ள போகணும். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப கரிசனையா இருக்கிறது சரீரத்துக்கு மட்டும்தான். ஆனா நம்ம ரொம்ப கரிசனையா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆத்மாவுக்கு, ஆவிக்கு. ஹல்லேலூயா. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்ன, சரீரம் இருக்குது, நமக்கு மரியாதை. தீபா ஜாய்ன்றது இந்த சரீரத்துக்கு உரிய பேர் இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? தீபா ஜாய்ன்றது எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்கும் ஆத்மாக்கும் உள்ள பேர். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், மரண நாள். மரித்த பிறகு சிஸ்டர் தீபா ஜாய் என்னைக்கு எப்போ அடக்கம் பண்ணுவாங்கன்னு கேட்க மாட்டாங்க. பாடி எப்போ எடுப்பீங்க அப்படி தான் கேட்பாங்க. அவ்வளோதான், ஒரு கூடு தான். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆவியும் ஆத்மாவும் தான் இந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை ஆரோக்கியமாக இருக்குது பாருங்க. அதை உள்வாங்கி கொள்ளுங்க. இருதயத்தில் காத்து கொள்ளுங்க. இருதயத்தில் வைத்தாள். ஹல்லேலூயா. அந்த உள்வாங்கிற குணம் வரணும். எங்கெல்லாம் பிரசங்கம் கேட்குறோமோ அதை உள்வாங்கி கொள்ளணும். எப்பெல்லாம் பிரசன்ஸ் வருதோ, அபிஷேகம் வருதோ, அதை உள்வாங்கி கொள்ளணும். எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அதை உள்வாங்கி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இப்படி நீங்கள் உள்வாங்கி கொள்ளும் போது தான் ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறும். தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறும். அதற்காக தான் உங்கள் மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் என் மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறார். நீ என்ன படிச்சிருக்க, நீ படிச்சிருக்கியா, படிக்கலையா, நீ அழகா அசிங்கமா, நீ எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர, நீ எந்த மதத்துலேருந்து வர, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கல. அவர் உன் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ 330 தெய்வங்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏன் நம்ம மகிமைப்படுத்துகிறோன்னா, அவர் ஒருத்தர் தாங்க எனக்காக உயிரை கொடுத்தவர். மற்ற எல்லா கடவுளுக்காக நம்ம செய்யணும். ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய், இதை செய், கடவுளுக்கு செய். ஆனால் கடவுள் எனக்காக செஞ்ச ஒரே கடவுள் தெய்வம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா அவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம். கரங்களை தட்டி நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான்,
ஆளுமையும் நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்க நினைவா இருக்கிறாரு, உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 3 காரியம் பார்த்தேன். என்னெல்லாம் பார்த்தோம்? வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார். ஏன் கண்ணோக்கமா இருக்கிறார்? விடுவிக்கவும் காக்கவும். 2வது, யார் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார்? நீதிமான்கள் மேல். 3வது, எதற்காக கண்ணோக்கமா இருக்கிறார்? உங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேற. ஹல்லேலூயா. இந்த நோக்கம் நிறைவேறினா நான் என்ன பண்ணணும்? உள்வாங்கணும். சத்தமா சொல்லுங்க, உள்வாங்கணும். சொல்லுங்க, ரிசீவ் பண்ணணும். கை வச்சிருக்கீங்களா? வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்தா சொல்லுங்க, ரிசீவ் பண்ணணும். சொல்லுங்க, உள்வாங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உள்வாங்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் அபவுட் மீ, இட் இஸ் அபவுட் காட். ஆமென். நமக்கு நமக்கு நமக்குன்னு வாழ்கிற சுயநலமான வாழ்க்கையில் அவர் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கார், யூனிவர்சல் பிளான். அதில் நீ யாருன்றதை அவர் சொல்லி கொடுப்பார். ஆமென் சொல்லலாமா? உலகத்தில் யாரும் உனக்காக உயிர் கொடுத்ததில்லை, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார். ரத்தம் சிந்தி கொடுத்துருக்கிறாருங்க. கடைசி சொட்டு ரத்தத்தை கூட இருதயத்தை கிழிச்சிட்டு உன் மேலே இருக்கிற அன்பை வெளிப்படுத்தினார். இன்றைக்கி லவ்வுக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா ஹார்ட் போட்டு ஒரு ஆரோ போட்டு 2 சொட்டு ரத்தம் இருக்கும். இதை செஞ்சு முடித்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே, வேற யாரும் செய்யலை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். எழுமி நிற்போமா தெய்வ சமூகத்தில்? எழுமி நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எழுமி நின்று தெய்வ சமூகத்தில் அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு. ஹி இஸ் வாட்சிங் ஓவர் யூ. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பார்வை உங்க மேல இருக்கு. 2 கண்ணும் உங்களை பார்க்குது. ஹல்லேலூயா. அவர் பார்வை உங்க மேலேயே இருக்கு, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன செய்றீங்க? நீ உட்கார்றதையும் எந்திருக்கிறதையும் அவர் அறிகிறார். அவர் உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். He is watching over me. He is watching me. He is watching my every thoughts, every word and every deed. He is watching over me.